காரணம் நானும் அந்த பகுதியில் தான் வசிக்கிறேங்கன்னா, ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க. பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது. காலையில், அதிகாலையில், நள்ளிரவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன். எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுக்கிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ, அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசாக வருது. இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க, ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக என்றைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க. இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா நள்ளிரவில் பெண்கள் போனால் பிரச்சனை, பகலில் போனால் பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் 7:45 மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை. இது இரவு மட்டுமல்ல, பகல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது. நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம். அதனால் உடனடியாக மாநில அரசு 2 வேலை தான் செய்யணும். ஒன்று, பெட்ரோல் வெஹிக்கிள் நிறையா வாங்கி கொடுங்க. காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க. லைட்டு போட்ட வண்டி 1000-2000 வண்டி வாங்கி கொடுங்க. நைட்டு ரோந்து போகட்டும். 2வது, 2 வீலர்ஸ் வாங்கி கொடுங்க. அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள், எல்லா பீட் கான்ஸ்டபிள் 2 வீலரில் எல்லா பக்கம் போகணும். 3வது, காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க. காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காமல், போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாமல், காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல், இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லி திரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆணியை கூட திரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருப்பதற்கான காரணங்கன்னா, என்னுடைய ஆசை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்று மொழிகள் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான புத்தகங்கள், காவியங்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை. இந்த உபநிஷத் புத்தகங்கள், கங்கா உபநிஷத் என்கின்ற இந்த ஒரு டெலிவிஷன் சீரியஸ் அது இன்றைக்கி தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லா இதுலேயும். அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றன. அது மட்டும்தான். சின்மயா விஷனுடைய CEO இன்டர்நேஷ்னல் சுவாமி எல்லோரும் இங்கே இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த நல்ல ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தேன். அண்ணா பல்கலைக்கழகம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, காரணம் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா அந்த SIT ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க. ஒரு செய்தியாளர் பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க. செய்தியாளருடைய முக்கிய வேலை செய்தியை வெளியே கொண்டு வர்றது. அதனால தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறதில்ல. அந்த சோர்ஸை எப்பவுமே நம்ம கேட்குறதில்ல. ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது செய்தியை கொண்டு வருபவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார், அது செய்தியாளர்